இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி தமிழ்.com. நான் உங்களோட அன்பு நண்பன் அப்பா டக்கர் முல்லை. தசாவதாரத்தில் உலகநாயகன் கமல் சார் சொன்னார் இல்லைங்களா, தமிழை எவனாவது ஒருத்தன் வெளியிருந்து வந்தவங்க கூட வளர்ப்பாயா, இங்க இருக்கிறவங்க வளர்க்க மாட்டேன்றீங்கன்னு சொன்னார். பாட்டியில இருக்கிற நம்ம பவர்லால் சேர்த்து தமிழை பேசுவார் பாருங்க. அவர் பேச பேச காத ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்து கேட்கலாம், அந்த அளவுக்கு அழகா பேசுவார். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த ஒரு ஷோல பேட்டி எடுத்தா என்ன அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. அதனால அவர் வெல்கம் 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 வாங்க பவர்லால் வணக்கம். மக்களுக்கு வணக்கத்தை சொல்லுங்க. வணக்கம் சொல்றேப்பா. வணக்கம் சொல்றேப்பா. பார்த்தீங்களா, கேட்கும் போது அந்த எப்படி ஒரு வணக்கம் சொல்றேப்பா அப்படி பாடுற மாதிரியே சொல்லுங்க. உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சந்தோஷம். அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்.com. இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்திருக்கிறது நிச்சயமா சொல்றேன், எனக்கு மாத்திரமே எல்லாருக்குமே ரொம்ப நாளா ஒரு டவுட். நீங்க நல்லா ஃப்ரெண்டு எனக்கு. ஆனா என்ன டவுட்னா, எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் மேல ஆர்வம் வந்தது? சூப்பர் கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ கேட்கிற கேள்வி बहुत अच्छा கேள்வி இருக்கு. தாடி வாலா, அதாவது 1000 வாலா கேள்விப்பட்டிருக்கேன், 5000 வாலா கேள்விப்பட்டிருக்கேன். தாடி வாலா புதுசா? அரே அது இல்லப்பா, மனுஷால் இருக்காது தாடி வாலா. தாடி வாலா தாடி கேசியா வாலு? அது ஒரு மனுஷாவா? ஒரு மனுஷா தாடி இருக்கேன்னா. ஓ, நம்ம டிஆர் அவர் தான் தமிழ் கத்து கொடுத்தாரு அவங்களுக்கு. அது இல்லப்பா, இன்னொரு பெரிய தாடி வாலா இருக்கேன். பெரிய தாடி? ஆமாப்பா, மணிவண்ணன் சார் அவர் இறந்துட்டாருப்பா, நல்ல டைரக்டர். பாப்ரே பாப், அவங்களுக்கு இல்லப்பா நான் சொல்றேன் தாடி வாலா எங்க இருக்கேன், பஸ் மேல இருக்கேன். பஸ் மேல? ஓ, அந்த பெயிண்ட்ங்க, அந்த பெயிண்ட் அவரா கத்து கொடுத்தாரு. அரே ராம் கியா தும், அரே அவரு இல்லப்பா பஸ்க்குள்ள எழுதுறே அவருக்கு. பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர்? ஆமா, அவர் கத்து கொடுத்தாரா? கண்டக்டர் இல்லப்பா, அவருக்கு நிறைய கானா எழுதியிருக்கு. கானா? ஓ, அநியாயமா இருக்கா? ஒரு கானா வந்து தமிழை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொடுத்தது என்று நினைக்கிற பொழுது சந்தோஷமா. அது என்ன கானா? கானா தெரியுமா உங்க? நிறைய கானா இருக்கு. கானா உலகநாதன் இல்லைன்னா இவர் கானா பாலா கடல்ல கப்பல இறங்கி தள்ள முடியுமா? அது இல்லப்பா, அது இல்லை. இது உலகம் ஃபுல்லா உலகம் முழுக்க படிக்கிற கானா. என்ன கானா தெரியுமா? அதாவது நான் சொல்றேன். இன்னாரே செய்தாரே, அவனாரே நன்னாரே விட்டாரே. இந்த பஸ்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்களே, செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விட. இதையா சொல்ற? இது என்ன கருத்து தெரியுமா? அது நல்ல விஷயம் இருக்காது. அப்படியா? தமிழ் மேல ஆர்வம் இருக்குன்னா அந்த திருக்குறளோட கருத்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன கருத்து? யார் நமக்கு நல்லது பண்ணா கூட நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்ணுவோம். யோ, அது அப்படி இல்லையா? யாரு என்ன கெட்டது பண்ணாலும் நம்ம நல்லது செய்யணும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருயா. தாடிவாலா பேரு திருவள்ளுவர். அவர்தான். யோ, அவர் தாடிவாலா? ஐயோ, என்னையா வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துட்டு போகுது. அதாவது அவர் பேர் திருவள்ளுவர் இல்லையா? திருவள்ளுவர். தமிழ் பேசுறது பெரிய விஷயம் தான். ஓகே, பவர்லால் சேட். ஸோ திருக்குறள் மூலயமா வந்து நீங்க வந்து தமிழை கத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஆர்வம் இருந்தது. ரொம்ப 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 லவ் பண்ணுங்க. பாத்தீங்களா, இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. திருக்குறள் மூலமா தமிழ் கத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அது உலகம் அறிந்த மொழி, ஒரு பொது நூலாகிட்டாங்க. இது இல்லாம தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வேற ஒரு தமிழால் ஒருத்தர் இருக்கு. தமிழால் இருக்காது. ஓ, நானா? இல்லப்பா, அவர் தலைமையில துணி போட்டிருக்கு. தலைமையில துணி யாரு? 2 பொண்டாட்டி கட்டணும்னா? இல்லப்பா, அவருக்கு அந்த தலைமையில துணி போட்டிருக்கேன்னா அவருக்கு என்ன சொல்றாங்க, இந்த ட்ரிப்ளிகேன்ல இருக்கே அவரு. ட்ரிப்ளிகேன்ல எங்க சித்தப்பா இருக்காரு. எங்க சித்தப்பா அவருக்கு தமிழ் ஆள் இருக்கேப்பா. ட்ரிப்ளிகேன்ல இருக்கேன்னா யானை போட்டிருக்கேன். எது? யானை மெரிச்சு போட்டிருக்கேன். அவருக்கு யானை மெரிச்சு போட்டுருக்கு. கிட்ட நெருங்கிட்டான் போல இருக்கு. நம்மள கண்டு அவருக்கு கூட சூப்பர் ஒன்று சொல்லியிருக்கேன். बहुत பிடிச்சிருக்கேன். அது சொல்லுது. அது என்ன சொல்லிருக்காரு? செந்தமிழ் நாடு சொல்லோ தேன் வந்து பாயுது. இவனை தமிழ்ல வாங்க விட்டா சென்னை தமிழோட மோசம். எனவே செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே காதுக்குள்ளன்னு சொல்ல பத்தியா? மகுத்தச்சா. பரவாயில்ல, நீ உன்னோட புரோக்கு மாத்திருக்கேன். அவர் வந்து யார் தெரியுமாயா? தெரியும். அவருக்கு பேர் கூட இருக்கேன். பாதிரியார். என்ன சர்ச்சின் பாதிரியார்? அவரு பாதிரியார். நீ சொல்ற பாதி தான் கரெக்ட். பின்னாடி சொன்னியா யாரு? அது கரெக்ட். முன்னாடி சொன்ன பாதி கிடையாது. அது பாரதியார். எனக்கு கேட்கிறேன். பாரதியார் இல்லப்பா, பாரதி கேட்கறப்பா. அவர் பேரே பாரதியார். பாரதியார் கரெக்ட் பேர் இருக்கு. மகாகவி பாரதியார்.
மகா கவி பாதிரியார். இதுக்கப்புறம் அவரை பிடிச்சி கஷ்டப்படுத்த வேணாம். ஸோ தமிழ் உங்களுக்கு வந்து திருவள்ளுவர் சாரு, பாரதியார் சார்லாம் ரொம்ப அழகா பயன்பட்டாங்க தமிழ் கற்றுக்கிறதுக்காக. அடுத்து இந்த நிறைய வந்து சினிமா பார்த்து வந்து ரொம்ப பேர் வந்து மாறி இருக்காங்க. ஆமா, அது மாதிரி இப்போ உங்களுக்கு அது போல தமிழ் வந்து சினிமாவில் ஏதாவது அரே ரொம்ப நாள் ஒரு படம் ஓடி இருக்கேப்பா. இந்த படம் பேர் என்ன இருக்கு? என்ன சங்குல மூக். ஓ, எல்லாருக்கும் மூக்குல சங்கு இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம். சங்குல மூக்கு எப்படி? சங்குல மூக்கு அந்த படம் பேரே சூப்பர் ஸ்டார் இருக்கு. அந்த படம் பேரு சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் உடனே தெலுங்கு படம் என்ன சொல்லியோ? அதே தமிழ் படம் இருக்கு, சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு பருப்பு இருக்கேன்னா அந்த படம். பருப்பா? குண்டு பையா பருப்பு. குண்டு பருப்பு கடலை பருப்பா இல்லை உளுத்த பருப்பா? அந்த படம் பேரு ஒரு அந்த படத்துலயா நீங்க சொல்றது சந்துல மூக்குல படா பெஜார் பண்றே சரவணா அப்படின்னு படம். படா பேஜார் பண்ற என்ன குடும்பத்தனம். கரெக்ட் கரெக்ட் இருக்கு. பருப்பு இல்லையா? பிரபு, இளையதளபதி பிரபு, சிவாஜி சாரோட பையன். பருப்பு. நீ சொன்ன படம் என்ன சொன்ன படம் பேரு? சந்திர மூக்கு. கிழிஞ்சது. சந்திர மூக்கு இல்லையா? அது சந்திரமுகி. 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 மதம் இருக்கு. சரி, இந்த அளவுக்கு தமிழ்ல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு சொந்த ஊர் எது? இருப்பா, என்ன கேட்டேன்? சொந்த ஊர் எதுன்னு கேட்டேன். கார் சொந்தம் இருக்கு, பஸ் சொந்தம் இருக்கு, பைக் சொந்தம் இருக்கு. ஆமா, ஊர் வாங்குற அளவுக்கு யாருக்கு காசு இருக்கு? அது இல்லப்பா, சொந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. சொந்த ஊர் யார் வாங்குறேன்? சொந்த ஊர் வாங்குற அவ்வளவு ரூபாய் யாருக்கிட்ட இருக்கு? அது இல்லப்பா, அதாவது சொந்த ஊர் தெரியல. சொந்த ஊர் யாரு வாங்குறேப்பா? இல்லப்பா, இது பவர்லால் சரி, நான் உன் ஃப்ரெண்டு யார் கூடாரு. உனக்கு சொந்த ஊர் சொந்த ஊர் வாங்க காசு இல்லப்பா. சொந்த வீடு வாங்குறேன், அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன், சொந்த ஊர் வாங்குறதுக்கு காசு ஆகுது. ஓவரா டென்ஷன் பிபி ஆகுது. ஓகே, விட்டு. அதாவது बहुत अच्छा के अच्छा अप्रोच நான் சொல்றேன் நீ கம்முது வாய மூடுறேன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கேப்பா. இந்த டிவி பாக்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு கேட்டா, எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய பெரிய லட்சியம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி லூஸ் பையா மாதிரி பேட்டி இருக்கிறேன் இல்லை, நான் बहुत நல்லா பேட்டி இருக்கிறேன். ஒரு பீஜ என்ன சொல்றேன், தொகுப்பாளர் இருக்கு. நான் தொகுப்பாளர் ஆகுது என் லட்சியம் இருக்கு. எந்த சேனல் கூப்பிட்டா கூட வரேன். முடிஞ்சா இந்த சேனல்ல இவ்வளவு தூக்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இத்தோட நிகழ்ச்சி முடியல, மறுபடியும் அநியாயம் பண்றேன். உன்னை ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு என்னோட வேலையை தூக்கிட்டு நீ உட்காந்து நீ எப்படி செய்ய மாட்டேன். சரி, ப்ரோக்ராம் முடிச்சு உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே நேர்களே, பவர்லால் சேட் ரொம்ப அழகா பேசினாரு. விட்டா என் போஸ்டிங்கே கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாரு. பரவாயில்ல, நாங்க சேர்ந்து பண்ண உனக்கு நிறைய இடத்துல கூப்பிடுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த www.com சந்திக்கும் வரை உங்களுடைய சொல்லி பவர்லால் சேட். வணக்கம், நன்றி, வணக்கம்.